ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து மறைந்து போவதை விட மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை செய்து சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும், உலக புகழ் பெற வேண்டும் என்று ஆசை பலருக்கும் இருக்கும். கலை, அறிவியல், தொழில், விளையாட்டு, ஆன்மீகம் என எந்த துறையாக இருந்தாலும் அதில் யாரும் எட்டாத உயரத்தை தொட்டு சாதனையாளராக மாற அருளப்பட்ட உன்னதமான பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 87வது பாடல் நம்முடைய திறமைகளை உலகறிய செய்து அசாத்திய சாதனைகளை படைக்கும் பேராற்றலையும் நீங்காத புகழையும் தரக்கூடிய மகா மந்திர துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாக கொண்டாளும் பராபரையே. அதாவது, தாயே, வார்த்தைகளால் விவரிக்கவும் முடியாத, மனித அறிவால் நினைத்து பார்க்கவும் முடியாத உன்னுடைய உன்னதமான தெய்வீக திருவுருவம் எளியவனாகிய என்னுடைய கண்களுக்கு முன்னாலும் நான் செய்யும் செயல்களுக்கு துணையாகவும் நேரில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. தன் நெற்றிக் கண்ணால் மன்மதனை சுட்டரித்து அழித்த அசைக்க முடியாத யோக விரதம் பூண்ட தலைவரான சிவபெருமானுடைய அந்த அழியாத கடுமையான விரதத்தை இந்த உலகமே வியந்து அல்லது ஆச்சரியப்பட்டு பேசும்படி அவரது உடலில் ஒரு பாதியை உரிமையோடு தனதாக்கி கொண்டு ஆளுகின்ற பராசக்தியே, அண்ட சராசரங்களின் நாயகியே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தன் நெற்றிக் கண்ணால் மன்மதனையே எரித்து எவராலும் கலைக்க முடியாத மிக கடுமையான தவக்கோலத்தில் இருந்தவர் சிவபெருமான். அத்தகைய ஈசனின் அசைக்க முடியாத யோக விரதத்தையே மாற்றி இந்த உலகமே ஆச்சரியப்படும்படி அவரது உடலின் இடப்பாகத்தை வென்று தனதாக்கி கொண்டவள் அன்னை அபிராமி. உலகிலேயே செய்ய முடியாத மிக கடினமான செயற்கரிய இந்த சாதனையை செய்தவள் அன்னை பராசக்தி. அத்தகைய அன்னையின் ஒளிமயமான வடிவம் சொல்லுக்கும் அறிவுக்கும் எட்டாதது. அந்த வடிவம் தன் கண்களுக்கு முன்னால் வந்து நின்று தன் செயல்களுக்கு துணையாய் இருக்கிறது என்று பட்டர் வியந்து பாடுகிறார். இறைவனையே தன் அன்பால் வென்ற அன்னையை துதிப்போர்க்கு உலகமே வியக்கும்படி செயற்கரிய காரியங்களை செய்யும் ஆற்றலும் மகா புகழும் தேடி வரும் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது உத்தியோகம் மற்றும் கலைகளில் மேன்மை பெற உகந்த நன்னாள்களிலும் பௌர்ணமி தினங்களிலும் பாராயணம் செய்ய தொடங்கலாம். சாதனையாளர்களாக உயர துடிப்பவர்கள் காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் நெய்விளக்கேற்றி வைத்து ஓத வேண்டும். ஏதேனும் ஒரு துறையில் பெரிய சாதனை படைக்க, கடினமான தேர்வுகளில் வெல்ல, உலகளாவிய அங்கீகாரம் மற்றும் புகழ் பெற இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். ஈசனையே வென்ற அன்னையின் பேராற்றல் தனக்குள் இறங்கி தன்னை ஒரு சாதனையாளராக மாற்றுகிறது என்ற அசாத்தியமான நேர்மறை ஆற்றலோடும் நம்பிக்கையோடும் ஓத வேண்டும். சாதனைகள் புரியவும் புகழ் பெறவும் செய்யப்படும் விசேஷ வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அல்லது இனிப்பு சுவையுடைய கேசரி நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், உலர் திராட்சை மற்றும் அன்னைக்கு உகந்த நறுமணம் மிக்க மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 87வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை, பயம், சோம்பல் யாவும் நீங்கி அசாத்தியமான தனித்திறமைகளும் புத்தி கூர்மையும் வெளிப்படும். மற்றவர்களால் செய்ய முடியாமல் தோற்றுப்போன கடினமான காரியங்களை நீங்கள் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் கண்டுபிடிப்புகள், கலைகள் மற்றும் உழைப்பு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு அன்னை அபிராமியின் பேரருளால் உங்களுக்கு நீங்காத புகழும் பெருமையும் வெற்றியும் தேடி வரும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 88வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.